சொல்லி அவருக்கு முதலாவது என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்கிறேன். இந்த சபையில வைத்து நடத்துவதற்கு அருமையான போதகர் போவாஸ் அவருக்கு முதலாவது நன்றி தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அநேக நாட்களாக நமக்கு திறந்து கொடுத்து இந்த ஐக்கியத்தை நடத்துவதற்கு உதவி செய்கிறார். அவர் ஒரு சின்ன பிள்ளை போல ஓடிக்கொண்டே இருக்கிறார். இப்படி ஒரு சாக்கி ஆண்டவர் அவருடைய முன்னேற்றுவார். ஏன்னா அவருடைய வீடு ஒரு சின்ன வீடாக இருக்கிறார். ஆணையம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி அமைத்திருக்கிறார். முதலாவது அவருக்கு நன்றி. இந்த ஐக்கியத்துக்கு ஒவ்வொரு மாதமும் வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், உங்களுக்குலாம் எவ்வளவு சபைகள் இருக்கிறது, எத்தனையோ ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பவுண்டேஷனை மறக்காதபடி, ஒரு ஐக்கியத்தை மறக்காதபடி வரீங்க இல்லையா, அதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொரு பெரிய ஆளானவங்க என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. 1000 பேர் சபையில இருக்கிறாங்க, எனக்கு நல்ல பெரிய சபைன்னு போயிடுவாங்க. ஆனா அந்த ஐக்கியத்தை மறக்காம வந்திருக்கீங்களே, அதுதான் தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் எப்படி எதை பேசினா சரியா வரும், பல வேத காரியங்கள் நான் யோசித்து பார்த்தேன். அருமையான போதகர் இருக்கிறார், அருமையான ஐயா இருக்கிறாங்க, போதகர்லாம் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. என்ன பிரசங்கத்துக்கு பதில் எனக்கு ஒண்ணுமே புரியும். ஹல்லேலூயா. ஆனா ஐயா சொன்னாரு, இந்த வருஷத்தின் நம்ம கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம், ஆசீர்வாதத்தோடு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆசீர்வாதத்தை குறித்து பேசலாமா அப்படின்னு யோசித்தேன். முதலாவது இங்க வந்து கேட்கும்போது சொன்னீங்க, ஒவ்வொருடைய நிலையில இருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க இல்லையா. இங்க எத்தனை பேர் வேறு விதமாக வாழ்ந்த வாழ்க்கை, எப்படின்னா தண்ணி அடிச்சிருந்திருப்போம், சண்டை போட்டு கிடந்திருப்போம். நம்ம கண் எதிர்க்க ஒரு பாஸ்டர் போயிட்டு இருப்பாரு, அவர் பைபிள் புரிஞ்சு இருப்போம். இப்படி பல சூழ்நிலையில இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆண்டவரை தெரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே உங்களுக்கு தெரியும். நம்ம ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளணும்னு அவருக்கு தெரியும். ஒரு உதாரணமாக மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மல்கியா 1:2. வசனத்தை வாசி முடிச்சிருக்கிறோமே. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் என்னை எப்படி சிநேகித்தீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இருவரும் சகோதரர்கள் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை தான் நான் சிநேகித்தேன், ஏசாவையும் நான். அப்போ ஆண்டவர் வந்து யாரை தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஏசா வந்து ஒரே தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த பிள்ளை கேட்கிறான், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், நீ போய் காட்டுல வேட்டையாடிட்டு வாப்பா. இதை அம்மா கேட்டுட்டு இருந்து என்ன பண்றாங்க, யாக்கோபுக்கு சொல்றாங்க. யாக்கோபு என்ன பண்றாரு, அந்த காலத்துல சுத்தின்னு வந்து ஊரை சுத்தின்னு வந்து ஒருத்தன் வந்தான், அப்பா அம்மாவை சுத்தின்னு ஒண்ணு வாங்கினான் இல்லையா. அதை போல யாக்கோபு என்ன பண்ணிட்டான், அம்மா சொன்னாங்க, போய் அவனை மாதிரி உடை அணிஞ்சிட்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் தகப்பனுக்கு மாறாய் நடந்த யாக்கோபு, தகப்பன் பேச்சு கேட்டு போன ஏசா. ஏசா ஒரு வேட்டைக்காரன், ஆனால் யாக்கோபு ஒரு சேட்டைக்காரன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அந்த வேட்டைக்காரனை விட்டுட்டு இந்த சேட்டைக்காரங்களை புடிச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நம்மலாம் யாரு, உண்மைதானுங்க, சேட்டை பண்ணிட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சேட்டைக்காரன் தான் வேணும்ன்ற. ஏன்னா உன்னுடைய சாட்சி முக்கியமானது. ஒரு சபையிலே நடத்தும் பொழுது உன்னுடைய சாட்சி பகிர்ந்து கொள்ள, வேதத்தை அதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து வேதத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த மக்களுடைய இருதயம் உடைக்கப்படும். இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், என் வாழ்க்கையில நான் அனுபவிக்காத காரியமே இல்லை அப்படின்னு ஒரு சாட்சியை சொல்லும் பொழுது நம் மக்களுடைய இருதயம் உன் சாட்சி மூலமாய் பகிரப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு மேய்ப்பனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார், சாதாரண விஷயம் இல்லை. மேய்ப்பன் என்பது நிறைய பேருக்கு மேய்ப்பன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீதை எங்கிருந்து தேர்ந்தெடுக்கிறார், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஆடு மேய்க்கிறது தானே, என்னையும் ஆடு மேய்க்கிறது பெரிய விஷயமா கேட்கிறேன். ஆடு மேய்ப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும். முதலாவது ஒரு 5 ஆடோ 10 ஆடோ 20 ஆடோ வச்சிருந்தா அதுக்கு பட்டி அமைக்கணும். அந்த பட்டிக்குள்ள அந்த ஆடு இருக்கணும். அந்த ஆட்டுக்கு எப்போ தலை தேவை, எந்த உணவு தேவை என்பது தெரியுது. அப்போ பட்டி அமைத்தல் என்பது இந்த உலக வட்டத்துக்குள்ளே அவன் பரிசுத்தம் இல்லாத வாழ்கிறவனை கொண்டு வந்து எங்க அமைக்கிற, தோட்டத்துக்குள்ள வைக்கிறேன். அப்போ முதலாவது ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி
அதனை மனிதனை வைக்கிறான், அவன் செயல்பட்டு அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலோடு போய் விடுகிறான், அவன் வெளியே தள்ளிடுறான். அதுக்கு தான் அந்த உலகத்துல அவன் சொல்லுவான், நந்த வனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு இவ்வளவுதான் வாழ்க்கை, சரித்திரம் முடிஞ்சு போச்சு. நந்தவனம் என்பது இந்த உலகம். இந்த உலகத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக 4-6 மாதமாய் அந்த குயவனை வேண்டி கொண்டு வருகிறான் ஒரு தோண்டி, ஒரு பையன். அவனுடைய வாழ்க்கையில், அதான் நம்முடைய காரியங்களிலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் உலக வாழ்க்கை. நான் சரியாய் வாழனா பாதியிலே போயிடும், சரியாய் வாழ்ந்தா ஓரளவுக்கு வாழும், எந்த வியாதி இல்லாம. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு. அல்லேலூயா. முதலாவது இந்த வருஷத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் நம்ம பிரசங்கிக்கும் போது என்ன சொல்லுவோம், பழையவைகள் ஒளிந்தன புதியதான். அப்ப பழசு எப்போ நம்ம வருஷம் கிறிஸ்துமஸ் வருகிறது, வருஷம் நியூ இயர் வருகிறது, அப்பெல்லாம் இந்த வசனத்தை உபயோகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் புதிதாய் மாறுகிறோமா? முதலாவது நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கும். ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னால் முதலாவது சரீரத்தை ஒப்புக்கொடுத்தோம். ஆவி, ஆத்மா, சரீரம் என்பது 3 நிலைகள் தான். ஆனால் சரீரத்தை யார் முழுமையா ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்கதான் தேவ பக்திக்கு உண்டாக்குகிறார். யோபு ஒரு இடத்துல சொல்லுகிறார், 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், வாசிக்கலாம். 6:24. யோபு 6:24. டக்கு வாசி. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன். நான் எதிலே தவறினோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் எதிலே தவறினோ அதை என்ன பண்ணுமா தெரியப்படுத்துங்க. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன கேட்கறோம், ஆண்டவரே என் ஊழிய பாதையில இந்த வருஷம் உள்ள கடந்து வந்தேன், ஆனா அதில் நான் எதுல தவறி இருக்கிறேன், அதை நான் சீர்பொருத்தும் பொருட்டாக ஆகுவதற்கு எனக்கு தெரியும். நம்மளுக்கு மறைவானது ஆண்டவரிடத்துல இருக்குது, நமக்குள்ளே ஒண்ணு இருக்குது. இன்னும் ஊழியக்காரனாலும் நமக்குள்ள என்ன இருக்குது, எதனா ஒண்ணு இருக்குது, அப்படிதானே? ஒண்ணு கோபம் இருக்கும், இல்லைன்னா விட்டு கொடுக்கறதுக்கு இல்லாத போயிடும், இல்ல வேறு விதமான நம்முடைய இருதயத்துல இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்துக்கணும்ன்ற. அல்லேலூயா. முதல்ல ஒரு ஊழியக்காரன் தன் குடும்பத்துல உண்மை, மனைவி, பிள்ளை, அடுத்தது நம்முடைய உறவுகள். அருமையான சகோதரன் சந்திரனா அவர் சொன்னார், என்னை குறித்து அவர்கள் சாட்சி சொன்னாங்க, செத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? சாட்சி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், அவர் ஏதோ ஒன்று நல்லது செஞ்சிருக்காரு. அவர்கள் மறித்தாலும் அவனை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், முதல்ல நம்முடைய குடும்பத்திலே நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை ஒரு ஊழியக்காரனுக்கு முதலாவது இருக்குமா? சாட்சி எப்படின்னா, ஒரு ஊழியக்காரர் தன் மனைவியோடு அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனா சபையில ஒரு 500 பேர் ஆத்துமாக்கள் இருக்கிறது. அவர் ஃபுல் பிட்ல வந்து நின்ன உடனே அவர் அந்த பிரசங்கத்தை கேட்கிறவன் யாரும் மனம் திரும்பாது போனதே இல்லை. அவர் பிரசன்னம் அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அவர் மனைவி கடைசி சேர்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்ப்பான், ஆண்டவரே என் வீட்டுக்காரு பிரசங்கம் பண்ணும்போது ஏசப்பாவே வந்து சொல்ற மாதிரி அப்படின்ட்டு. சபை முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்களா, அவங்க ஒரு பக்கெட்டு, ஒரு ஜக்கு, ஒரு பாண்டி, ஒரு தலைக்கண்ணி, 2 ட்ரெஸ் எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுத்து, ஏங்க வாங்க, நீங்க சபையில புல்பிட்ட நிற்கும்போது அவ்வளவு பிரசன்னமா இருக்குது, ஆனா வீட்டுல வந்தா வேற மாதிரி இருக்குது, அதனால நீங்க சர்ச்சிலேயே தங்கிடுங்க, அப்பதான் நல்லா இருக்கணும், தலைக்கண்ணி வச்சுட்டு கூட்டு போயிட்டாங்க. இல்லையா? எங்க சர்ச்சிலேயே படுத்துக்கோ, வீட்டுக்கு ஏன்னா நீ அங்க வந்தா எப்படி இருக்க, வேற மாதிரி இருக்கிற, ஆனா சர்ச்சிலே படுத்துக்கோ அப்படின்னா. ஏன்னா ஒரு மனைவி இடத்துல ஒருவன் சாட்சியா இல்லைன்னு சொன்னால், ஒரு குடும்பத்துல சாட்சியா இல்லைன்னு சொன்னால் நம்முடைய சாட்சி நிலைக்காது. அப்ப நம்ம எங்க முதல்ல இருக்கணும், குடும்பத்துல. மனைவி தான் உன்னை குறித்து சாட்சி சொல்லணும், பிள்ளைகள் தான் உன்னை குறித்து சாட்சி சொல்லணும், உன் சபை விசுவாசம் தான் உன்னை குறித்து சாட்சி சொல்லணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழணும் ஒருவரிடத்திலும். அப்படி வாழ முடியுமா என்பது இந்த வருஷத்துக்கு முடிவிலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் என்னில என்ன தவறுகள் இருக்கிற திருத்திக் கொள்வதற்கு ஒருவேளை இருக்கலாம், மேபி அதை திருத்திக் கொண்டு
100% ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்க. ஒரு இருதயத்தை ஆண்டவர் 100% ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. ஒரு வெள்ளை சட்டையில ஒரு வெள்ளை ஒரு புள்ளி பட்டுச்சா எல்லாரும் அதே தான் பார்ப்பான், வெள்ளையை தான் பார்ப்பான். ஆனா ஆண்டவரத்துல 99.99 அல்ல 100 எதிர்பார்க்க. அப்படிப்பட்ட இருதயத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சொல்றாரு இப்ரேயர்ல 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, எபேசியர் 1:23, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைவேற்றுகிறவர். ஒரு ஊழியக்காரனுடைய பிரசங்கம் இன்னைக்கு நீங்க எல்லாம் யூடியூப்ல பாப்பீங்க, நிறைய அனுபவங்கள் உண்டு. இன்றைக்கு நிறைய இடத்துல நம்முடைய பிரசங்கங்களை கிண்டல் பண்ணுகிற அளவுக்கு பிரசங்கம் இருக்கிறார். ஏன்னா நம்மளோட அறிவாளியாம இருக்கிறான், நம்மளுடைய விசுவாசிகள் அறிவாளியா இருக்கிறாங்க. அப்போ பிரசங்கித்த பிறகு ஒரு உதாரணமாக ஒரு பிரசங்கத்தை எடுத்து பிரசங்கிக்கணும். இப்போ நம்ம யார ஒரு முன்மாதிரி எடுத்துக்கலாம், இயேசுவை. அடுத்தது நல்ல ஊழியக்காரர்களை லிஸ்ட் பண்ணா பவுல். அவர் தான் சொல்றாரு 1 கொரிந்தியர் 11:1-2 சொல்றாரு. தெரிஞ்ச வசனம் தான். 1:2 என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 11:1-2 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். யாராவது ஒரு ஊழியக்காரர் பார்த்து உங்கள் சபையில இருக்கிற 100 பேருங்க, நான் இயேசுவை சரியாய் பின்பற்றுகிறேன், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட பரிசுத்தத்துக்கு நீங்கள் அழைத்து வர வேண்டும். அதுதான் அழைப்பு. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வருஷம் எப்படி போச்சோம் விட்டுறலாம். இன்னும் 5 நாட்களோ 3 நாட்களோ இருக்கிறது. இந்த 3 நாளுக்குள் நாம ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு நோட்டை எடுத்து, ஆண்டவரே நான் எதிலே கொஞ்சம் தவறி போயிருக்கிறேன், நான் எதிலே உண்மையாக இல்லை, அதை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அதை சீர்படுத்தி நான் நடக்கணும்னு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. ஆவியானவர் இருக்கும். ஆவியானவர் உங்களோடு இருக்கும் பொழுது கண்டிப்பா செய்யும். அல்லேலூயா. யோசேப்பை பாவம் நெருங்கினது. யோசேப்பு அவன் ஒரு நல்ல வாலிபன். அந்த இடத்துக்கு போகும்போது உனக்கு 22 வயது இருக்கு மதிக்கத்தக்க. இந்த பாவம் ஆட்களும் போது சுமாராக 27-28 வயது இருக்கிறது. ஒரு அழகான பெண் ஒரு வாலிபனை பார்த்து, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், வாயான்னு கூப்பிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். அவற்றை உதறி விட்டு ஓடினான் என்று வேதத்தில் எழுதப்பட்டது. ஆமென். ஆதியாகமம் 39:2 வாசிக்கும் பொழுது, ஏன் அவன் ஓடினான் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அவனோடு இருந்தார். கிறிஸ்தவனுடைய இருதயத்துக்குள் இருக்கும் பொழுது, நம்ம இருதயத்துல இயேசு இருந்துட்டார்னா நமக்கு ஒரு பாவமும் இருக்காது, நம்ம ஒரு காரியமும் நமக்குள்ள இருக்கவே இருக்காது. 100% ஆண்டவருடைய வாழ்க்கை காண்பிக்க முடியும். அதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னா, ஆசீர்வாதத்துக்கு சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கணும். ஒரு ஊழியக்காரராக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா அதுக்கு சிலவற்றை நாம் விட வேண்டும். உதாரணமாக ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்து நான் காண்பிக்கிற தேசத்துக்கு 12:1 வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமே நான் காண்பிக்கிற அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றாரு. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனா என்ன பண்ணணுமா? வாசிக்க 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். பாருங்க, அந்த கண்டிஷனை போட்டு தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கண்டிஷன் சொல்றாரு, ஆபிரகாமே இங்க வா. ஆபிரகாம் ஒருவனாக பேர் ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டான். அவன் எல்லாருக்கும் வார்த்தான் ஆபிரகாம். அவன் எங்கிருந்து வந்தவன்? எந்த சமூகத்தை சார்ந்தவன்? எபிரே.
எபிரேயன் என்று சொன்னால் அது கல்தேய பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயன் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் கொடுக்கப்படுறதுக்கு அதை சேர்ந்ததுக்கு விக்கிரகம் நிறைந்த பகுதி. விக்கிரகத்தில் இருந்து வெளியே வந்தான். முதல்ல விக்கிரத்தை விட்டுட்டான். ஆண்டவர் அழைப்புற சரியா நிக்கிறான். சாயந்தரம் 3 மணிக்கு கூப்பிட்டு சொல்றாரு, வானத்தை பாரு. 3 மணிக்கு என்ன இருக்கும்? வெயில் தானே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்ன நட்சத்திரத்தை பாருன்றார். அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தவன் அவன் காண்பிக்கும் தேசத்துக்கு போறதுக்கு முன்பாக அவன் ஊர் என்கிற ஊருக்கு போகிறான். ஊர் என்று சொன்னால் அக்கினி சுவாலை அல்லது பாம்பின் பொந்து என்றார். அவனையும் மனைவியும் போக சொன்னார். கூட யார் கூட்டு போறான்? தேராகியும் லோத்தியை கூட்டு போறான். தேராகி என்று சொன்னால் காத்திருத்தல், லோத்தி என்று சொன்னால் முக்காடு. இவன் இருவரையும் அழைத்துக் கொண்டு அவன் ஒருவன் திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகி குழந்தை இல்லை என்று சொன்னால் அவன் அந்த பகுதியில தான் தங்க வேண்டும். அங்கிருந்து ஒரு ஆணை பிறப்பிக்க போறான். அதுக்கு தான் உள்ள போகணும். அவன் போறான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்ன கொடுக்குறாரு? உன்னை ஆசீர்வதிப்பேன், மனநலத்தையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னான். அந்த வாக்குத்தத்தத்தை அவன் நிறைவேற்ற முடியாதபடி என்ன பண்றான்? அங்கே ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறான். யார? ஆகார். வேலைக்காரி தேர்ந்தெடுக்கிறான். ஆகார் என்று சொன்னால் என்ன பொருள்? ஆகார் அடிமை பெண், ஓடி போகிறவர், அல்லது வேற என்ன சரியான பதம்? சீனாய் மதம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆகாரை அவன் தேர்ந்தெடுக்கிறான். வாக்குத்தத்தத்தை பெற்றவன் தான். ஆண்டவரத்துல மோசே வாக்குத்தத்தை பெறுகிறான். நீ கானானுக்குள்ள இவர்கள் நடத்தி போவன்னு. போக முடிச்சா? போக முடிச்சா? அடுத்தது யார் கூட போறது? ஆரோன். ஆரோன் போக முடியுதா? போகல. மிரியாம் போக முடியுதா? போகல. ஆனால் யார் போனது? அவன் ஒரு வேலைக்காரன். அல்லேலூயா. ஒரு வேலைக்காரனாய் ஆரம்பித்து ஆண்டவருக்கு ஒரு வேலைக்காரனாய் அவன் உருவாக்கப்பட்டான். ஆண்டவர் அவனை கானானுக்குள் பிரவேசிக்க வைத்தார். அல்லேலூயா. நீ வேலைக்காரனாவே ஸ்டார்ட் பண்ணி வேலைக்காரனாவே நீ முடிக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? சில நேரம் உப்பரியிலே நின்று அநேகத்தை உலாவி பார்த்து கொண்டு இருக்கிறோம். தாவீது என்ன பண்றாரு? அங்கே சட்டை இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவனுடைய எண்ணம்லாம் எங்க போகுது? வேற எண்ணம் தான். ஒருவன் பரிசுத்தத்துக்கு இருக்கும்போது இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, யோவான் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பாருங்க. வாசிக்கும். யோவான் 10:41 வாசிக்கும் பொழுது, இந்த உலகத்துல இன்றைக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்படித்தான் இன்னைக்கு உனக்கு அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், இப்படிதான் நம்முடைய பிரசங்கங்கள் அப்படி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்க பாருங்க, இந்த ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆனால் அவன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. இப்படித்தான் உங்களை நினைக்கணும். அல்லேலூயா. உங்ககிட்ட அற்புத அடையாளத்தை அல்ல, சொல்லுவதெல்லாம் மெய்யா இருக்கிறேன். இவர் சொல்றதெல்லாம் இவர் ஜெபம் பண்ணாருன்னா அப்படியே இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்குமா? அழைத்த அழைப்பு என்ன என்று நோக்கம் அறிந்து நாம் கடந்து போக வேண்டும். தெரிந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியமானது. ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற பாத்திரமா நம்ம வாழ்ற மாதிரி தான் முக்கியம். உண்மையுள்ள மனிதன் தான் பரிபூரண பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப பல காரியங்களை ஆண்டவர் பல காரியங்களை இடத்துல எதிர்பார்க்கிறார். நீ இப்படி வாழ்ந்தா உனக்கு இப்படி கொடுப்பேன், நீ இப்படி இருந்தேன்னா உனக்கு இப்படி செய்வேன் அப்படின்னு ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையை வைக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் நீங்கள் பாருங்க, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றி வயதாகி விடுகிறது. கடைசியாக ஒரு 7 விதமான ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். முதலாவது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 18-19 எடுத்து வாசிப்போம். டக்குன்னு வாசிப்போம். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடன் என்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனுதாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் கர்த்தரை எப்படி ஆராதித்தேன்.
முதல் சொல்றாரு, நான் கர்த்தரை எப்படி நான் ஆராதித்தேன். இந்த யூதர்கள் மத்தியிலே, இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலே நான் ஆண்டவர் எப்படி ஆராதித்தேன் என்று சொல்லி ஒரு பிரசங்கத்தை பார்த்தேன். எப்படி நான் ஆராதித்தேன், எனக்கு வந்த போராட்டம் என்ன, பிரச்சனைகள் என்ன, என்னை என்னெல்லாம் அடிச்சாங்க, அடிச்சு கண்ணை கொண்டு அடிச்சு என்ன அப்படியே தூக்கி ஒரு பக்கம் போட்டுட்டாங்க. அந்த தருணத்தில் கூட கர்த்தரை நான் எப்படி ஆராதித்தேன். பிரச்சனைகள் இந்த உலகத்திலே உண்டு, போராட்டங்கள் உண்டு, எல்லாம் உண்டுதான். ஆனா இதுல எப்படி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்பதை அவருடைய பிரசங்கத்துல மிக தெளிவாய் சொல்கிறார். அதான் சொன்னாரு 2 தீமோத்தேயு 2:15 சொல்றாரு, வெட்கப்படாத ஊழியக்காரனாய். அல்லேலூயா. வெட்கமே படாத ஊழியக்காரன் நீங்க இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா 7:10 சொல்றாரு, வேதத்தை ஆராயவும். 7:18 வாசிங்க. வேதத்தை ஏசாயா 7:10. வேதத்தை ஆராயவும், கீழ்ப்படியவும், உபதேசிக்கவும். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அங்க எஸ்ரா ஒரு டீச்சர். எப்படி டீச்சர் அவன், எப்படி டீச்சர் அவன் எப்படி தெரிந்து கொள்ளப்படுகிறான்? 70 வருஷம் அங்கே விடுதலையாக்கப்பட்டு மேசியா பெர்சியா தேசத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்க செருபாபேல் முன்னாடி வருகிறார். அப்ப இந்த ஜனங்கள் அந்த திரும்ப இஸ்ரவேலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். யாரு இந்த இஸ்ரவேலுக்கு எப்படி? ஏன்னா 70 வருஷம் போய் அவன் சந்ததி போய் இன்னொரு சந்ததி வந்திருக்குது, அவனுக்கு என்ன தெரியும்? அப்பதான் இவனை ஏற்படுத்துகிறான். இவன் ஒரு டீச்சரா ஏற்படுத்தி இந்த வேதத்தை எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பா. அப்பதான் முதல் ஃபுல்பிட் வைக்கிறாரு, முந்தியல் வைக்கிறாரு, முதல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு அவர் செருபாபேலின் மூலமாக வந்து எஸ்ரா ஒரு டீச்சராக இருந்து அப்பதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உபதேசத்தின் இருதயத்திலே. அல்லேலூயா. எப்படியா? பக்குவப்பட்டு. ஆமா, அந்த இருதயம் மட்டும் நமக்கு சரியா இருந்துருச்சுன்னா, இந்த இருதயத்தை மட்டும் கர்த்தர் அவர் உள்ள வாசம் பண்ணிட்டாருன்னா, அல்லேலூயா, அத உங்களை அடிச்சுக்க யாரால முடியும்? இந்த இருதயம் தான் கேடு உள்ளது, கிறுக்கு உள்ளது. இப்ப பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், பேசிக் கொண்டு இருக்கிறோம். இப்ப இருதயம் எங்க இருக்குது? எத்தனை மணிக்கு விடுவாங்க? நம்ம எத்தனை மணிக்கு வீடு போய் சேருவோம்? அல்லேலூயா. நேரம் கடந்து கொண்டே போகிறது. நான் பேசாம போக வேண்டுமே, இப்படி எல்லாம் எண்ணம் போய் கொண்டிருக்கிறது. அதை ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய உபதேசம் கேட்பதற்கு யோசனை உபதேசிக்கிறாரு. நான் அவருக்கு அவருடைய பாதரட்சியை அறுப்பதற்கு கூட நான் பிரார்த்தனை பண்ணேன். நான் அவருக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும், அவர் தான் முன்னாடி, அவர் தான் பின்னாடி. அப்படி எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் அவனை உரு கொடுத்து அவர் சொன்னாரு. அவன் சொன்ன வார்த்தை மெய் என்று அவர்கள் பார்த்தாங்க. அல்லேலூயா. இந்த வாழ்கிற பகுதி சபை மக்கள் விசுவாசிகள் அவரை பார்க்கும் போது ஆண்டவருக்கு அடுத்த நிலையாக நம்ம பார்க்கறாங்க. நீங்க என்ன ஜெபம்னாலும் ஏத்துக்கிறாங்க, நீங்க எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க, நீங்க எதை சொன்னாலும் செய்யறாங்க. நம்ம இடத்துல எவ்வளவு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாங்க கர்த்தர். அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போனாங்க. அந்த வீட்டுக்காரங்கிட்ட அந்த அம்மா சொல்றாங்க, எவ்வளவு பெரிய பரிசுத்தத்தை, இவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தமா, இவருக்கு ஒரு மேல் வீட்டில ஒரு வீடு கட்டுமா, ஏசி போட்டு கொடு, பெட் எல்லாம் போட்டு கொடு. அந்த அம்மாவுக்கு என்ன இல்ல, குழந்தை இல்ல. அருமையா தன்னுடைய கனவு கிட்ட சொல்றாரு. அவங்க அதுக்கு ஆயத்தப்படுத்துறாங்க. அப்போ மேல வீடு கட்டி அவர் வந்து தக்க சொல்லணும் தன்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி சொல்றான். இப்ப இன்னைக்கு இருக்கிற உலகத்துல போட்டு கொடு. அந்த அம்மாவுக்கு என்ன இல்ல, குழந்தை இல்ல. அருமையா தன்னுடைய கனவு கிட்ட சொல்றாரு. அவங்க அதுக்கு ஆயத்தப்படுத்துறாங்க. அப்போ மேல வீடு கட்டி அவர் வந்து தக்க சொல்லணும் தன்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி சொல்றான். இப்ப இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு பாஸ்டர், ஒரு 40 வயசு பாஸ்டர் வந்து ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறாரு. தன் கணவர் வெளியே போயிட்டாரு, அந்த அம்மா தனியா இருக்கிறாங்க. இவர் அடிக்கடி வருவார், ஐயா மேல தங்குவாருன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க?
இல்லையா? உங்க பாஸ்டர் அது வேலைக்கு பண்ண பிறகு ஒரு 40 வயசு ஆள் போய் ஜோம் பண்ண போறாரு, நம்ம தண்ணி இருக்கிறாங்க. என்ன நடக்கும்? போற தெருவுல பேசுவான், வீட்டுக்காரனே பேசுவான், எல்லா பிரச்சனைகளும் வரும். ஆனால் நமக்குள்ளே பரிசுத்தம் இருக்கும் பொழுது எல்லாம் மாறி. ஒரு ஊழியக்காரனுடைய வேதம் சொல்றது 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்றாரு, ஒரு ஊழியக்காரன் விசுவாசிகளுக்கு நீ எப்படி இருக்கணும்? வாசிங்க வாசிங்க 4:12 வாசிங்க. 1 தீமோத்தேயு வாசிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ வார்த்தையிலும் முதல்ல நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, உன் வார்த்தை பரிசுத்தமா இருக்கணும். உன் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வரக்கூடாது. ஆண்டவர் இதெல்லாம் உங்ககிட்ட ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்க. உன் வார்த்தையிலும் உன் நடக்கை, நீ நடக்கிற அந்த பகுதியில் ஒரு சபை வச்சிருக்கா, உன் நடக்க அந்த பகுதி ஃபுல்லா உனக்கு ஆப்போசிஷனே இருக்க. உன் நடக்கையிலும் அன்பிலும் உன் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் யாருக்கு மாதிரியா இருக்கணுமா? விசுவாசிகளுக்கு நீ மாதிரியா இருக்க. அப்ப இப்படிப்பட்டதை கர்த்தர் உன்னிடத்துல எதிர்பார்க்கும் பொழுது, ஆனால் வேதத்தில் ஒரு இடத்துல வாசித்தேன், தேவைக்காக தேவன் அல்ல, தேவனுக்காகத்தான் தேவை. நாம இன்னைக்கு எதையும் நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன சபை வைத்திருக்கலாம், ஆனால் நீ ஆண்டவரை பரிசுத்தமாய் உண்மையாய் எதிர்பார்த்து நீ நடத்தும் பொழுது நீ அறியவே முடியாது. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள், அப்படிப்பட்ட சபையை கர்த்தர் உருவாக்கி, ஆனா நீ அவர் மேலதான் விசுவாசம் வைக்க. மக்கள் மேல வச்சுனா பாதி இப்படி வரும், பாதி அப்படி ஓடி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணுமா? முதலாவது நான் கர்த்தரை எப்படி ஆராதிப்பேன் என்று இருக்கிறோம். 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நான் எப்படி பிரசங்கித்தேன், என் சபையில நான் எப்படி பிரசங்கம் பண்ண, செழிப்பின் உபதேசத்தை பற்றி பண்ணனா, கண்டிப்போடு கூட உபதேசம் பண்ணனா, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினேனா, அல்லது அங்க வருகிற பிள்ளைகளுக்கு, அங்க வருகிற விசுவாசத்துக்கு ஏற்றது போல பிரசங்கம் பண்ண. பிரசங்கம் எப்படி இருந்தது? அதுதான் முக்கியம். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண கூடாது இருக்கு. அப்ப டிபெண்ட் பண்ணிட்டோம்னா அவனுக்கு தகுந்த மாதிரி தான் நீ பிரசங்கம் பண்ணி ஆகணும், அவனுக்கு தகுந்த மாதிரி தான் நீ வாழ்ந்தாகணும், அவனுக்கு தகுந்த மாதிரி தான் நீ போய் ஆகணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிடணும்? அதுதான் நான் முதல்ல சொன்னேன், சரீரத்தை முதலாவது அவருக்கு ஒப்பு கொடுத்தது. அப்போ ஆண்டவர் இடத்துல 100% எதிர்பார்க்கிறா. எல்லாம் இருப்பீங்களா நினைக்கிறேன். பிரசங்கம் எப்படி இருக்கிறது, நான் பிரசங்கிக்கிற பிரசங்கம் எப்படி இருக்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கம். ஆனா சொல்றாரு 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்றாரு, என்னுடைய அடி சுவடுகளை, எப்படியா அவருடைய அடி சுவடை யார் பிடித்து நடக்கிறீர்களோ அவர்கள் தான் பரலோகத்துக்கு அநேக ஆத்துமாக்களை கொண்டாடும். அவர் சொல்றாரு எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்றாரு, உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் உத்தரவாதம். அல்லேலூயா. என் சபையில 50 பேர் இருக்காங்கயா, 49 பேர் வருவாங்க, ஒரு ஆள் தான் இல்லைன்னா கிடையாது. 50 பேரும் நீ கொண்டாடணும் பரலோகத்துக்கு. அப்படி இல்லைன்னா உங்களோட தான் கத்த கணக்கு கேட்பா. எத்தனை பேர்? நாட் எ செட்டிங் கெப்பாசிட்டி, ஒன்லி தி செட்டிங். எத்தனை பேர் இருக்கிற 50 பேரையும் பரலோகத்துக்கு 100% கொண்டாடணும், ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆடு கசாப்காரனை தான் நம்பும். அல்லேலூயா. நல்லவன நம்ப. உத்தரவாதம் என்பது ஒரு மேய்ப்பனுடைய காரியமா இருக்கிறது. அதுக்கு தான் அவனுக்கு ஒரு கோலும் ஒரு தடியும் கொடுக்கப்படுகிறது. ஆட்டை மேய்க்கிறது சரியில்லைன்னா அதை என்ன பண்ண, நீ ஒரு பொட்டு போடணும். அப்ப பரலோகத்தின் மகிமையை நீ பிரசங்கமாக ஒடித்து அவர்களுக்கு போட வேண்டும் என்றுதான் உனக்கு கோல் கொடுக்கப்படுகிறது. அநேக மகிமையை ஒடித்து போடுகிறோமா? அநேக மகிமை என்கிற தலையை ஒடித்து வித்தியாசமான ஒரு சபையில நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேட்டர்ன் ஆஃப்
மெசேஜ், பேட்டர்ன் ஆஃப் பிரேயர், பேட்டர்ன் ஆஃப் வர்ஷிப் அப்படி இருக்க கூடாது. அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கணும். இல்லையா? இந்த வாரம் வந்த புதுசா இருக்கணும், அடுத்த வாரம் வந்த புதுசா இருக்கணும், அடுத்த வாரம் புதுசா இருக்கும். அப்படிதான் ஆராதனையை நாம் மேற்கொள்ளணும். சில விசுவாசிகள் என்ன பண்றாங்கன்னா 8 மணிக்கு ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிறேன். அவங்க நினைச்சா இன்னைக்கு இந்த கோவிந்த பக்கம் இப்போ ஜோம் பண்ணிட்டு இருக்கோம், அது இவ்வளவு நேரம் ஜோம் பண்ணோம், அது முடிய இவ்வளவு நேரம் ஆகும், இந்த அண்ணன் பாடுவாரு, இந்த பாடினோன்னு இது முடியும், இப்பதான் இந்த பசங்க போயிட்டு இருக்கோம், நம்ம பசங்க உள்ள போயிருக்கோம். நீ என்ன பண்ணணும், இந்த வாரம் ஒரு பிரசங்கத்தை வைக்கணும், அடுத்த வாரம் வேற விதமான பாட்டை மாத்திருக்கு. அவன் வரும்போது பாட்டோட முடிச்சு வீட்டுக்கு போயிடணும், பிரசங்கத்தை கேட்க கூடாதான். நீ எப்ப பிரசங்கம் பண்ண அவனுக்கு ஒரு மாறுதல், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். நம்ம தான் உண்டு பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நம்ம போக கூடாது. நம்முடைய ஆலயத்தை அவனுடைய மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு ஆரம்பிப்போம், 10 மணிக்கு முடிப்பான்னு தெரிஞ்சுக்கிறான். 10 மணிக்கு வரான், 1 மணி நேரம் மெசேஜ் கேட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். அதே மாதிரி நம்ம சபைக்கு ஒரு கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் மொத்தமா சபைக்கு வரணும். அவன் ஒரு சபைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்பான், இவன் ஒரு சபைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்பான், ரெண்டு குழப்பையும் அவன் ரொம்ப வருவான். எப்படி பிரசங்க, அதான் மிக முக்கியமானது. அது சொல்றாரு 2:21 எடுத்து வாசிங்க. 23 அப்போ சொல்ல 20 அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கங்க. 23 கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கின்ற மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக 24 எதை நான் அதிகமாய் விரும்பினேன், எதை நான் அதிகமாய் விரும்பினேன் என்று கேட்கிறேன். என்னுடைய ஊழியம் கொடுக்கப்பட்டதுல நான் எதை அதிகமா விரும்பி செஞ்சேன். நான் சொல்றாரு உச்சபட்சமாக இயேசு பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுகிறது. அவர் நமக்கு கொடுத்து வாழ்ந்தேன். நான் எப்படி வாழ்ந்தேன் என் ஊழிய காரியத்துல, என் ஊழிய பார்த்தா நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஒருவருடைய பொண்ணையும் ஐஸ்வர்யத்தையும் வேற எதையும் இச்சிக்க, அதை இச்சித்து நான் போகவில்லை. அப்படி என்கிற ஒரு பக்கத்துக்குள்ள நம்ம வந்து, ஆண்டவரே இதெல்லாம் நீங்க கொடுத்துருப்பாங்க, எனக்கு எப்ப எது வேணும்னு உனக்கு தெரியும், நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மாதிரி இருப்பீங்க? ஆண்டவரே நீ கொடுத்த ஊழியம், ஆனா அந்த ஊழியத்திலே கஷ்டப்படலாம். சொல்றாரு யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுல போய் ஆடு மேய்க்க போறாரு. நட்டிப்பான ஆடு கிடைக்கப்படுது. 30ஆம் வசனம் 41ஆம் வசனம் ஆதியாகமத்துல வாசிப்பு சொல்றாரு, நான் குளிரிலும் வெயிலிலும் பனியிலும் இந்த காட்டை நான் நட்டி பார்க்கிறேன், நீ என்ன சாதாரண புளியில் போக நினைக்கிறேன்னு கேட்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் குளிர் பார்க்க கூடாது, வெயில் பார்க்க கூடாது, பனி பார்க்க கூடாது, நான் இந்த ஜனத்துக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட கடமை அதுதான். உன்னுடைய ஆத்மாவை பலப்படுத்திக் கொள்ளுகிறாய். நீ அதிகமாய் நீ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, அதிகமாய் பலனை பெற்றுக் கொள்வதற்கு, தேவ சமூகத்தில் அதிகமாய் பேசுவதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிறாய். உன்னுடைய ஆத்மாவை தேவ சமூகத்துக்கு நேராய் நம்ம ஒப்பு கொடுக்கணும். எவ்வளவுலாம் நேரம் கிடைக்கிறோம் அந்த நேரம் எல்லாம் ஆண்டவருக்கு தசம பாகங்களை நீங்க கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. யாரெல்லாம் சரியா ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்குறது? என்ன தசமாக நேரத்தை ஒரு ஊழியக்காரன் 2:40 கர்த்தருக்கு தசமமாக கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம மட்டும் 10% தசமமாக கொடுக்க கேட்கணும்ல. ஆண்டவர் உங்களுக்கு என்ன தசமமாக கேட்கிறாரு? வயசானாலும் கொடுக்கணும். ஆமா, 75 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, 2 மணி நேரம் 40 நிமிஷத்தை கண்டிப்பாக தசமபாகமாக ஒரு ஊழியக்காரன் அனுதினமும் 24 மணி நேரத்துல கொடுக்கலன்னா அவர் ஊழியக்காரன் நல்லது. நீ பார்த்து பிரிச்சுக்க. காலையில எந்திரிச்ச உடனே 1 மணி நேரம், தூங்க போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம், சாப்பாடு டைம்ல 20 நிமிஷம், அப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு 20 நிமிஷம், 2 மணி 40 நிமிஷம் செலவழிக்கும். எத்தனை பேரு
இந்த வருஷத்துல ஒவ்வொரு ஆண்டவரே என் ஜெப ஜீவியம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. என் ஜெப ஜீவியத்துல நான் சரியா 2:40 உங்களுக்கு அதுக்குன்னு ஜெபம் பண்ணி தீட்டி பார்க்க கூடாது. கணக்கு வந்துச்சு. அல்லேலூயா. எத்தனை பேரு? இதுதான் முக்கியமான பகுதி. தேவ சமூகத்துல நம்ம எவ்வளவு நேரம் அவருக்காக காத்திருக்கிறோம். எத்தனையோ ஆத்து மக்கள் இவர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டியதா, எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியதா இருக்குது. இன்னும் நம்ம என்ன பண்றோம்? அறிவிக்காதபடி இருக்கணும். நம்முடைய சொந்தக்காரெல்லாம் பரலோகம் வரலாம், நீங்க தான் பொறுப்பு. நம்முடைய சொந்தம்னா என்ன? நம்முடைய அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, சொந்த ஒருவர், மாமா, மச்சான், இவங்க எல்லாம் யாரு பரலோகத்துக்கு வரலையோ அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அல்லேலூயா. எத்தனை பேரு இந்த உறுதிப்பாடு? என்கிட்ட இருக்கிற அக்கா, தங்கச்சி, ஏன் அண்ணன், தம்பி, ஏன் மாமா, மச்சான், முதல்ல அவங்க ரட்சிப்படையிலையா? நான் கிராம ஊழியத்துக்கு போறேன், அந்த ஊழியத்துக்கு போறேன், இந்த ஊழியத்துக்கு போறேன்னு சொல்றோமே, இவர்கள் ரட்சிப்புகள் நடக்காதபடி நம்ம எப்படி குடும்பத்தை காக்காதபடி நம்ம போக முடியும்? ஆண்டவர் சமுத்திர அப்பா, ஆண்டவரை ரட்சிப்படை என்ன வழி? நான் இன்னும் அவர்களுக்கு எப்படி ஒப்புரவாகணும்? என் இருதயத்தில் அவர்களை ஏற்றபடி நடப்பதற்கு என்ன எனக்கு லகுவாக்கி கொடுங்க இருதயத்தில் கேட்கும். ஆண்டவரே, எத்தனை பேர் கேட்பீங்க? நம்முடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, முட்டா ஒரு எதிர் வீடு பக்கத்துல நம்ம தெரு எத்தனை பேர் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்களே, அவர்களை கொண்டாந்து என் சபைக்குள்ள நிரப்ப போறேன். ஆண்டவர் சொல்றாரு 2024 அடுத்த மீட்டிங் நடந்தா இந்த இடம் வேற இடத்துல ஒரு பெருசான இடத்துல இன்னும் 50 பேரோட சேர்ந்து நம்ம ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க எல்லாம் ஒரு 2 பேரை அறிமுகப்படுத்துங்கள். இந்த ஐக்கியம் ரொம்ப விரிவடையட்டும். ஐக்கியத்தை நல்ல ஸ்திரம்பட நடத்துகிற அருமையான வெகுக்கு நல்ல வேடனை பலனை கொடுக்கணும். கர்த்தர் அப்படி கொண்டு போடணும். வேதம் சொல்கிறது நீங்கள் அப்போஸ் 20:35 நான் உங்களுக்கு எப்படி மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு எப்படி மாதிரியை பேட்டர்னா இருந்தேன், மாடலா இருந்தேன், ரோல் மாடலா இருந்தேன். நீங்க அப்படி ரோல் மாடலா இருக்கு. வாங்குறதை பார்க்கலாம் கொடுப்பதே பாக்கியம். அவன் வாங்குறத விட என்ன பண்ணுமா? கொடுக்கணும். நீங்க நான் இப்படி இருந்தேன். எவ்வளவு அருமையான ஒரு பிரசங்கம் பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு அப்போஸ்தலர் 20:27 எல்லாருடைய ரத்த பழிக்கும் நீங்க